வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நான் வந்து முட்டை குழம்பு செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டி வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா புளி குழம்புக்கெல்லாம் நல்லது. கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். பூண்டு வந்து 5-6 பல்லு பூண்டு இருக்குங்க. அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். பல்லாரி வெங்காயமாக நிறையா வெட்டி வச்சுருக்குறேங்க. முதல்ல வந்து சின்ன வெங்காயத்தை தாளிச்சிக்கிட்டா நல்லா மணமாக இருக்கும். பல்லாரி வெங்காயம் இப்போ 2 வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லை, இப்போ பல்லாரி தான் இருக்குன்னா பரவாயில்லைங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். உப்பு தேவை, வதங்கிறதுக்காண்டி உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் அப்போ தான். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ தக்காளி பாருங்கள், 2 தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன் இப்போ. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுவோம். நல்லா வெங்காயம்லாம் வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ புளி தண்ணி சின்ன எலுமிச்சை அளவுக்கு வச்சுருக்கேங்க, அது ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்ற வேணாம் புளி தண்ணி, சின்ன எலுமிச்சை அளவுக்கு இருந்தால் போதும். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம்.
பச்சை மிளகாய் 2 உடச்சி போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 3 மேய்ச்சக்கண்டி போட்டுக்கிறேன். மல்லித்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணுங்க, அப்போ தான் குழம்பு திக்காக கிடைக்கும். மல்லித்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். உப்பு நான் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். உப்பு எனக்கு பத்தில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன், இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேங்காய் அரைச்சி வந்திருக்கேங்க. தேங்காயோட 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பும் தேங்காயும் அரைச்சதை இப்போ சேர்த்துக்கிறேன். ரொம்ப தேங்காய் சேர்க்க வேணாம், 3 கீத்து தான் நான் அரைச்சிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்குது பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் முட்டையை சேர்க்கணும். நான் ஒரு பவுலில் உடச்சி போட்டிருக்கிறேங்க. ஒரு தனித்தனியான ஒரு பவுலில் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே குழம்புல டேரெக்டாக உடச்சி ஊற்றக்கூடாது, அதில் கெட்டு போன மட்டும்தான் குழம்பு வீணாக போயிடும். இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பவுலில் உடச்சி நான் ஊற்றிக்கணும். குழம்பு கொதிக்க கூட ஊற்றக்கூடாது, மஞ்சள் கருலாம் கலங்கி போயிடும். இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கணும். இப்போ சிம்மில் இப்போ ஆன் பண்ணிடணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் முட்டையை ஊற்றணும். முட்டை ஊற்றின பிறகு அடுப்பை திருப்பி ஆன் பண்ணி சிம்மில் வைக்கணும். இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இப்போ தான் கொதிக்குது லைட்டாக. இப்போ மூடியும் ஒரு 2 நிமிஷம் தான் போதுங்க, ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. இன்னொரு சின்ன தாளிப்பு ஒன்று வச்சுக்கலாம். இன்னொரு தாளிப்பு சட்டியில் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், கறிவேப்பிலை நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். கடைசியாக சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். முழு ஜீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம், முழு ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம தாளிப்புக்கு வந்து சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு எண்ணெயில் கடைசியாக சேர்த்து ஊற்றி மேலே ஊற்றினா குழம்புல நல்லா பார்க்க அழகாக இருக்கும். எண்ணெய் அப்படியே எடுத்து காமிக்கும் மிளகா சேர்த்தாக்க. அவ்வளோதாங்க, ரெடியான நம்ம முட்டை குழம்புல இந்த தாளிச்சதை ஊற்றிடலாம். பாருங்கள் எப்படி மிளகாத்தூள் போட்டதுனால எப்படி எண்ணெய் வந்து அப்படியே எடுத்து காமிக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உடையாமல் எப்படி முழுசாக இருக்குது பாருங்கள் முட்டை. லைட்டாக நம்ம மெதுவாக நம்ம தூக்கி விடணும். அந்த முட்டையை மஞ்சள் கரு கலங்காமல் அப்படியே எடுத்து விடணும். அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.